அதனால திமுக வந்துங்க பாஜக எதிர்ப்பு என்பது வெளி வேஷங்க. பராசக்திக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் கிடையாது. அதாங்க முழுக்க முழுக்க பாலிடிக்ஸான படம். பராசக்தின்றது வந்துங்க, நான் தான் சொன்னேன், பாஜக திமுக எப்பவுமே கள்ள உறவு இருந்துக்கிட்டே இருக்குதுங்க. நீங்கள் இடி ரெய்டு நடக்குது, டாஸ்மாக் சிஎம்டி ரித்தீஷ் லண்டனுக்கு வர, அப்புறம் எப்படிங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பிசு பிசுத்து போச்சு. அதனால் திமுக வந்துங்க பாஜக எதிர்ப்பு என்பது வெளி வேஷங்க. இப்போ தெரியுது இல்லை? நான் கேட்குறேன், ஏன் ஜனநாயகனுக்கு இவ்வளோ சிக்கல் நெருக்கடி கொடுக்குறாங்க? சொல்லப்போனால் ஒன்றிய அரசின் இந்தி மொழிக்கு எதிரான போராட்டத்தை ஹைலைட் பண்ணுற ஒரு கதையை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் பண்ணுறாங்களே, என்ன விஷயம்? அப்போது ரெண்டு பேருக்குமே விஜய் வந்து ஒரு த்ரெட்டாக இருக்காருங்க. திமுக ஒரு வகையில் பார்க்குது தன்னுடைய எதிர்காலத்துக்கு, தன்னுடைய தேர்தல் வெற்றிக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுதுன்னு. பாஜக என்ன நினைக்குதுன்னா, அதிமுக பாஜக மட்டும் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியாது, அதுக்கு விஜய் மாதிரி ஒரு ஆள் இணைந்தால்தான் வாய்ப்பு இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது. அதனால தான் ரொம்ப அழைப்பு மேலே அழைப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் கூட பாருங்கள் எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, தமிழிசை எதிர்காலம், அவருக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு தான் நான் மிரட்டுறாங்களா? அவர் வந்து இந்த அணி என்டிஏக்கு ஆதரவாக வர்றது தான் அவர் எதிர்காலத்துக்கு பாதுகாப்புனா இதுதானா? இப்போ இந்த ஜனநாயகனுக்கு பண்ணுறீங்களே இதுதானா? அதெல்லாம் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க.